அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். உங்களில் இருக்கிற கிறிஸ்துவை மீண்டும் பார்ப்பார்கள். அல்லேலூயா. யார் பாப்பா? யார் பார்ப்பா? புறச்சாதியார் உலகத்தார் பார்ப்பார்கள். பார்ப்பார்களா? பார்ப்பார்களா? யாரெல்லாம் இருந்து கிறிஸ்துவை வெளிப்படுத்த விரும்புறீங்க? அல்லேலூயா. கிறிஸ்துவை உங்களிலிருந்து பார்ப்பார்கள். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். கிறிஸ்துவை உங்களிலிருந்து மக்கள் அநேகர் என்ன பண்ணுவாங்க? பார்ப்பார்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஆமென். எவ்வளவு சந்தோஷம். இயேசு உங்களை பார்த்தா எப்படி இருக்கும்? ஆமென். இந்த புதிய வருஷத்துல நினைச்சு பார்க்க முடியாத அற்புதங்களை கர்த்தர் செய்ய போறார். அல்லேலூயா. எந்த சபையில ஜெபங்கள் அதிகமாக இருக்கிறதோ அந்த சபைகள் எழும்பிக்கிட்டே இருக்கும். நம்ம தமிழகத்தில் அநேக ஊழியங்கள் இருக்கு. முழங்கால் யுத்தம்னு ஒரு ஊழியம் இருக்கு. ஓசூரில் முழங்கால் யுத்தம்னு ஒரு ஊழியம் இருக்கு. அவங்களுக்கு பண்றது எல்லாமே வெறும் ஜெபம் தான் பண்ணிட்டே இருப்பாங்க. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. விதையை போட்டு தண்ணியை ஊத்து. அல்லேலூயா. விதையை போட்டு தண்ணியை ஊத்து, அது வளர்ந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆமென். அல்லேலூயா. அது எப்போ வளரும் ஏதோ வரலாம் கேட்காது, ஆனால் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். இந்த சபை ஜெபிக்கிற சபையாக எழும்பணும். பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, இந்த சபை, அதாவது நீங்க சொல்லுங்க, அதாவது நீங்க, அதாவது நான் ஜெபிக்கிறவர்களாய் எழும்ப வேண்டும். அல்லேலூயா. ஜெபிக்கிறவர்களாய் எழும்ப வேண்டும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஜெபிக்கிற சபை தான் எழும்பும், தூங்குற சபை எழும்பாது. அல்லேலூயா. இந்த வருஷத்தில் 21 நாள் ஜெபத்தை பார்ப்பீங்க. உபவாச ஜெபம் 21 நாள் திட்டம் இருக்கிறது. அது கொண்டு வர போகிறோம் 21 நாள் தொடர்ந்து. அல்லேலூயா. அதிகாலை ஜெபத்துக்கே எங்களால் வர முடியல. 21 நாள் பூவால்வதர் பார்க்குறாரு. போச்சா 21 நாள்? காலையில் வருமானம் போச்சா? நான் எங்கன்னா போய் கதவை போட போவேன். காலையில் என்ன பண்ணிடுறீங்கண்ணே? 21 நாள் போட்டு லாக் பண்ணுறீங்களே. ஆமென். தேவன் அன்புள்ள தேவன். சபையில் நடக்கிற மகத்துவங்களை நீங்கள் பார்ப்பீங்க. மஷகாராதல எடுத்து வாசிக்கலாம். ஆதியாகமம் 28 முதல் வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கலாம். ஈசாக்கு யாக்கோப்பை அழைத்து அவனை ஆசீர்வதித்து, நீ கானானியர்களுடைய குமாரத்திகளை பெண் கொள்ளாமல் எழுந்து புறப்பட்டு பதானாராமில் இருக்கிற உன் தாயினுடைய தகப்பனாகிய போய் அவ்விடத்தில் உன் தாயின் சகோதரனாகிய லாபானின் குமாரனத்துக்குள் பெண் கொள் என்று கட்டளையிட்டான். சர்வ வல்லமை உள்ளது. 5 வரைக்கும் வாசிங்க. சர்வ வல்லமை உள்ள தேவன் உன்னை ஆசீர்வதித்து நீ பல கூட்டமாகவும், திரும்ப வாசிங்க அந்த வசந்த, யாராவது ஒரு வாசிங்க. நீ பல கூட்டமாகும்படி உன்னை பழுகவும் பெருகவும் பண்ணி தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்ததும் நீ பரதேசியாய் தங்கியிருக்கிறதுமான தேசத்தை நீ சுதந்திரித்துக் கொள்ளும்படி ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதத்தை அருள்வாராக என்று சொல்லி ஈசாக்கு யாக்கோப்பை அனுப்பிவிட்டான். பதானாராமில் இருக்கிற சீரிய தேசத்தனாகிய குமாரனும் தாயாகிய ரெபேக்காளின் சகோதரனுமான போக புறப்பட்டான். இந்த முதல் 5 வசனங்கள் இந்த 28ல் ஈசாக்கு யாக்கோப்புக்கு கொடுக்கிற கட்டளை, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். நீ எப்படி என்ன பண்ணணும், எங்க போகணும், என்ன செய்யணும், யாரை பார்க்கணும். அல்லேலூயா. அதில் முக்கியமாய் நல்லா கவனிங்க. அதில் ஒரு முக்கியமாக ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் ஈசாக்கு யாக்கோப்பு கொடுப்பான். என்ன கொடுப்பான் தெரியுங்களா? கானான் தேசத்தாராகிய என்னதுங்க? கானானியர்களுடைய பெண் கொள்ளாமல். இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன். நல்லா கவனிங்க. இந்த முதல் 5 வசனம் ஆவியானவர் கொடுக்கிறது என்னன்னா, முதலாவது ஈசாக்கு யாக்கோப்புக்கு கொடுக்கிற கட்டளை, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அல்லேலூயா.
ஆசீர்வாதம், நீ பல கூட்டமா இருப்பாய், பலுகி பெருகுவாய், எல்லாம் ஓகே. ஆனா முதலாவது முன்னாடி என்ன வருது? ஒரு சில கட்டளைகளை நியமிக்கிறார் தன் மகனுக்கு, தன் பிள்ளைகளுக்கு. தேவன் நம்முடைய வாழ்க்கையில கட்டளைகளை வச்சிருக்கிறார். எல்லாம் கவனிக்கணும். பெரிய கட்டளைகள்லாம் கிடையாது, கீழ்ப்படியதுக்குரிய கட்டளை. என்ன சொன்னாரு? ஆதாம் ஏவாளை பார்த்து என்ன சொன்னாரு? ஒரு கட்டளை இட்டார், பலுகி பெருகுன்னு. ஓகே, எல்லாம் ஓகே. ஆனா ஒரு விஷயத்தை மட்டும் சொன்னாரு, அந்த கனியை மட்டும் இன்ஸ்ட்ரக்ஷன், he gave the instruction, ப்ராப்பர் இன்ஸ்ட்ரக்ஷன். என்ன பிரச்சனை? இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறதுல நீட்டா கொடுக்குறாரு. அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஒபே பண்றத நம்ம வாழ்க்கை. see most of the people, ஆண்டவர் வந்து ஆதாம பலுகி, உண்மை அது நமக்குரியது, பலுகி பெருகி இந்த பூமியை நிரப்புவாய், ஆண்டு கொள்வாய். வாவ், அமேசிங் ப்ராமிசஸ், அமேசிங் கவனன்ட், உடன்படிக்கை, எல்லாம் சூப்பர் தான். ஆனா ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, நீ அந்த கனியை மட்டும் என்ன பண்ணாத ராஜா, புசிக்காத. இன்ஸ்ட்ரக்ஷன். ஆமென். உண்மையா இல்லையா? சில நேரங்களில் ஆசீர்வாதங்களும் வாக்குத்தத்தங்களும் அருமையா தோணும், பட் இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் கசக்கும். அல்லேலூயா. எத்தனை பேர் சுகமாகணும்னு விரும்புறீங்க? ஆனா மாத்திரை எப்படி இருக்கு? மாத்திரை எப்படி இருக்கு? கசப்பா தான் இருக்குது இல்லை? இந்த குழந்தைங்க வந்து உடம்பு சரியில்லைனா அப்படியே சோர்ந்து படுத்துக்கும். ஒரு சில குழந்தைங்கள்லாம் அப்படியே ரொம்ப சோர்வா டல்லாக படுக்கும். ஆனால் அவருக்கு மருந்துன்னு ஊற்ற சொல்ல குடிக்கவே குடிக்காது. மருந்து மட்டும் என்ன பண்ணுது? கசக்குது இல்லை? பிள்ளைகளுக்கு அவங்க கேட்குற பொருள் எல்லாமே வாங்கின வந்து கொடுத்தா அப்படியே இனிக்கும். டேய் படிடான்னு சொல்லிப்பாரு, கசக்கும். ஆமென். டே ஹோம்வொர்க் முடிச்சிட்டியா? கசக்கும். அசைன்மெண்ட்டை முடிச்சிட்டியா? கசக்கும். ஏன்? அது வந்து பிடிக்கல. ஆமென். அல்லேலூயா. ஆமென். நல்ல ஆரோக்கியமான உணவுகளை பெற்றோர்கள் கொடுப்பாங்க, அது கசக்கும். சோறு சாப்பிட்றேன்னா கசக்கும். குறிப்பாக சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த வெஜிடபிள், காய்கறிகளை பார்த்தா என்னது, அது வந்து வாழ்க்கையில் பார்க்கக்கூடாத ஒரு விரோதி இவர்களுக்கெல்லாம். யாரு? காய்கறிகள், வெஜிடபிள்ஸ். அதுவே வந்து இந்த லேஸு, குக்கரு, KFC சிக்கன், பீஸா, பர்கர். இவனுக்கு போன ஞாயிற்றுக்கிழமை போனேன். ஒரு 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 ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டேன். இவனை கூட்டின்னு போயிட்டேன். அவங்க ஃபோன்லேயே சொல்கிறாங்க, லவுட் ஸ்பீக்கரில் தான் காரில் இருக்குது. 3 பேர் போகிறோம், 4 பேர். என்னோட 3 பசங்க, நான் 4 பேர் கார் ஓட்டின்னு போகிறோம். அவங்க பேசுகிறாங்க, தாமோதரன் நான் வர்றதுக்குள்ளே நீங்கள் போயிட்டு KFC இல்லைன்னா பீஸா எதனா ஒரு பிள்ளைங்களுக்கு எது பிடிக்குமோ உட்கார சொல்லிட்டாங்க. இவன் கேட்டான். 3வது ஆட்டுக்குட்டி கேட்டுடுச்சு, அப்பா பீஸாவுக்கு போகலாம்ப்பா. எப்படி? எதுக்கு போகணுமா? பீஸாவுக்கு போகணுமா? ஜாய்க்கு KFCக்கு போகணுமா? அல்லேலூயா. நேற்று A2Bல உட்கார வச்சு சாப்பாடு கொடுத்துட்ருக்கோம். அவங்க அம்மா இட்லி விட்டுறாங்க. இட்லி வேணாம். அந்த மினி டிஃபனில் ஒரு ஸ்வீட் விற்பாங்க. A2Bல வந்து ஒரு விதமான ஸ்வீட் விற்பாங்க, நல்லாயிருக்கும். அந்த ஸ்வீட் உட்காந்து சாப்பிட்டுக்கிறான் டிஃபன் மாதிரி. ஏன்? நல்லதை கொடுத்த பிள்ளைகளுக்கு என்ன வர மாட்டேது? பிடிக்காது. இங்கே இருக்கிறாங்கல்ல வாழை பிள்ளைகளோட சேர்த்து சொல்கிறேன், எத்தனை பேர் வெஜிடபிள் சாப்பிட மாட்டாங்க? பெற்றோர்களுக்கு சொல்லுங்கள், கை தூங்க. பெற்றோர்கள் சொல்லுங்கள், வெஜிடபிள் சேர்த்து சாப்பிட மாட்டான். ஆமாம், பெற்றோர்கள் சொல்லுங்கள், வெஜிடபிள்ஸே சாப்பிடாதுங்க. வெஜிடபிள்ஸ், ஆமாம். காய்கறியே தொட மாட்டாங்க சார். கீரை தொடவே மாட்டாங்க. ஐயோ கீரைனா விஷம். ஆமாம். எது நல்லதோ அது என்ன பண்ண மாட்டாங்க? சாப்பிட மாட்டாங்க. உண்மையா இல்லையா? சில நேரங்களில் கர்த்தருடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்றேன், நல்ல வாக்குத்தத்தங்கள். ஓ நீ வாளாக்காமல் தலையாவர். அமேசிங். ஹல்லேலூயா. சந்திரப கரப ஷ அன்னிபச வருதா? நீ கொடாய் பலுகி பெருகுவாய். வா, அமேசிங், வண்டர்ஃபுல், சீக்ரெட், சூப்பர். ஹல்லேலூயா. ஆமென். ஆனா ஆண்டவர் சொல்லுவாரு, எப்பா உன் தாயும் தகப்பனையும். இப்போ உலகத்தான் எனக்கு ஆச்சரியம் என்னன்னா, 3 பிள்ளைங்கள்ல ஒரு பிள்ளை போன வருஷம் இறந்துட்டாராம். ஒரு பிள்ளை திருவண்ணாமலையில் சாமியாரை போயிட்டார். ஆனால் அவர் கல்யாணம் ஆகி தான் போயிருக்கார். அதில் சாமியாரை போயிட்டார். ஆனால் இவங்களுக்கு எல்லாமே பிள்ளைங்க இருக்காங்க. இன்னொரு பிள்ளையும் அவர் அங்கே தான் இருக்கார். அவர் தான் நம்மளுக்கு வந்து இடத்த எல்லாத்தையும் காட்டுறவர். நல்லா கவனிங்க, அவர் தான் எல்லாத்தையும் காட்டுறவர். ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அவர்களுக்குள்ளே இருக்கிற
அந்த ஒற்றுமை, கீழ்ப்படிதல். அவங்க பொருளாதாரம் 5 பில்டிங் கட்டிட்டு, கொத்தால் சாவடியிலே அந்த 5 பில்டிங் கட்டிட்டு ஒரு நாளைக்கு 5லேருந்து 7 லட்சம் வருமானம். ஒரு நாளைக்கு நான் சொல்கிறேன், 5லேருந்து 7 லட்ச ரூபா வருமானம். அந்த வெளிநாட்டு சாக்லேட்ஸு, ஸ்டேஷ்னரிஸு, டாய்ஸு, அப்புறம் கிச்சன், அந்த என்ன வீட்டில் உபயோகிக்கிற பொருள் எல்லாமே அந்த சீப் அண்ட் ரேட்டாக எல்லாம் சைனா மேடாக எல்லாமே கொண்டு வந்து வச்சுருக்காங்க. ஆனால் என்னெல்லாம் கவனிச்சு பாருங்கள், அந்த ஒரு சின்ன ஒரு ஒற்றுமை, ஒரு விட்டு கொடுத்துதல். ஆனால் அது நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ண மாட்டேது, குறைவாக தான் இருக்குது. கொஞ்சம்லாம் கிடையாது, நிறையவே குறைவாக தான் இருக்குது இல்லை. ஆனால் அந்த அந்த கசப்புகளை சகிச்சுக்கிட்டு, ஆனால் அவங்க அந்த 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 காரியங்களை அவங்க சகிக்கும் போது தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஆசீர்வாதத்தை பெற முடியுது இல்லை. ஆமென். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. சோதனையை சகிக்கிற மனுஷன் யாரா இருக்கிறான், அவன் பாக்கியவானா தான் இருக்கிறான். அல்லேலூயா. நம்மள வாழ்க்கையில் எல்லா நன்மையும் வேணும், எல்லா ஆசீர்வாதமும் வேணும், எல்லா உயர்வும் வேணும், எல்லா மேன்மையும் வேணும்னு விரும்புகிறோம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல் மட்டும் குறைவாக தான் இருக்குது சில நேரங்கள். ஆமென். அவர் தெளிவாக சொல்கிறார் பாருங்க, நீ கானானியர்களிடத்திலிருந்து என்ன பண்ணாத, பெண் கொள்ளாத. கானானியர்களிடத்தில் என்ன பண்ணாத, நீ பெண்ணே எடுக்காத. இன்ஸ்ட்ரக்ஷன், கண்டிப்பான இன்ஸ்ட்ரக்ஷன். அல்லேலூயா. ஒபே பண்ணணும். ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்கிறாரா, தம்பி இதை செய்யாத, இதை செய், இது இப்படி போகாத அப்படி சொன்ன கண்டிப்பாக ஒபே பண்ண. நான் ஆண்டவர்கிட்ட சின்னத்துக்கு சொன்னேன், இந்த இடத்துக்கு போகும்போது நான் எப்பவுமே இடத்து இறங்கிட்டோம், ஒரே இது சொன்னேன், உமக்கு சித்தமானா பொருளாதாரம் ரெடி ஆகட்டும், உமக்கு சித்தம் இல்லையா நீங்களே ஸ்டாப் பண்ணிவிடுங்க, கட் பண்ணிவிடுங்க. சில நேரங்களில் நம்மளுக்கு வந்து ஆத்மா அறுவடைக்காக நம்ம வந்து பிரயாசப்படலாம், ஆனால் அதில் தேவ சித்தமாக இருக்கணும்ல. அப்போ நான் ஓப்பன் சேலஞ்ச் பண்ணிவிடுவேன், ஆண்டவரே உங்கள் சித்தமான இது ப்ரொசீட் ஆகட்டும், உமக்கு சித்தம் இல்லைனா கட் பண்ணிட்டுன்னு சொல்லிட்டேன். இதேமாரி ஒரு சம்பவம் 2015 எனக்கு ஒரு வாட்டி நடந்துச்சு. சவுத் ஆஃப்ரிக்காவில் நான் 2014 வந்துட்டேன். அவர் நான் இங்கே வந்த உடனே அந்த பாஸ்டர் இங்கே வரேன்னு சொல்லிட்டார். அப்போ தான் ஊழியத்தை ஆரம்பித்த புதுசு. மிஞ்சி போனால் ஒரு 20 பேர் பட்டிப்பள்ளம் குப்பத்தில் இருந்தாங்க 15-16. அவர் இங்கே வரேன்னு சொல்லிட்டார். நான் வந்து எல்லா மீட்டிங்கும் அரேஞ்ச் பண்ணணும். அப்போ தான் நான் IBMல போய் ஜாயின் பண்ணுறேன். எனக்கு பொருளாதார ரீதியாக எனக்கு அந்தளவுக்கு பலனும் கிடையாது. நான் அவரை வர வச்சு அவருக்கு ஹோட்டல் போட்டு அவருக்கு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறதுக்குள்ளே எனக்கு குறைஞ்சது 2-3 லட்சம் ஆகிடும். என்னால் முடியாது. நான் சொல்லிட்டேன், இவ்வளோ செலவில் என்னால் முடியும், நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் செலவு பண்ணிட்டு மீட்டிங் நடத்திட்டு போங்க, நான் வேணால் அதை அரேஞ்ச் பண்ணுறேன். ஒரு சில பாஸ்டங்களை பிடிச்சி என்ன பண்ணுறேன், இல்லை வர காணிக்கை நீ எடுத்துக்கோ, செலவு நீ எங்க காணிக்கை விடுங்க, செலவு யார் பண்ணுறது, காணிக்கை விடுங்க, செலவு யார் முன்னாடி யார் முதல்ல வைக்கிறது. நான் சொன்னேன், ரொம்ப கஷ்டம், என்னால் முடியாது, நான் அப்போ தான் ஊழியத்தில் வந்திருக்கேன், நான் அந்த செலவை நான் மக்களுக்கு நான் செலவு பண்ணுவேன். அந்த 2-3 லட்சம் ஆகிற செலவை நான் என்ன பண்ணுவேன். அப்போ நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே உமக்கு சித்தமானா அவர் வரட்டும், எனக்கு தேவைகள் நீங்கள் சந்திங்க, உங்களுக்கு சித்தலைன்னா கட் பண்ணிவிடுங்க. அவர் வர்றதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவர் டிக்கெட்டுக்குன்னு வச்சுருந்த பணத்தை எவனோ ஒருத்தன் சவுத் ஆஃப்ரிக்காவில் திருடின்னு போயிட்டான். என்ன போயிட்டான், திருடின்னு போயிட்டான். அப்போ தான் நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு, பெரிய சமாதானம், பரத்திலிருந்து வந்த சமாதானம் போல் சவுத் ஆஃப்ரிக்காவிலேருந்து நம்மளுக்கு என்ன வந்துச்சு. அது அப்படி நிறைய காரியங்கள் இப்படி தான் ஆண்டவரே உங்களுக்கு சித்தமான இந்த காரியம் வாய்க்கும், உங்களுக்கு சித்தமான இந்த காரியம், உங்களுக்கு சித்தமான இந்த குடும்பத்தை எனக்கு ஆதாயப்படுத்தி எனக்கு கொடுங்க ஆண்டவரே, நான் ஊழியம் செய்கிறேன், இப்படி தான் சொல்கிறது. அப்போ இந்த இடத்தினுடைய விஷயத்தில் உங்களுக்கு சித்தமான, ஏன்னா ஒரு சில நேரங்களில் we are moving as எமோஷனலாக மூவ் பண்ணிவிடுவோம். ஐயோ நம்ம போகணும்னு எடுப்பணும் எமோஷன். ஆண்டவரே உங்களுக்கு சித்தமான வாங்கிட்டுலாம் கட் பண்ணி விட்டுருங்க ஆண்டவர் சொன்னேன். ஆனால் ஊழியத்தை ஆரம்பிச்சதுலேருந்து இந்நேரம் வரைக்கும் கர்த்தர் நடத்திட்டு தான் இருக்கார். ஆமென். ஒரு சகோதரர் நம்ம சபைக்கே வந்தது கிடையாது, ஆனால் அவங்க வீட்டுக்குள்ள நான் போய் ஜெபம் பண்ணியிருக்கேன். அவர் ஊழியத்துக்கென்று 501 ரூபா கொடுத்து அனுப்பிச்சிருக்கார். எவ்வளோங்க, 501 ரூபான்னு கொடுத்து அனுப்பிச்சிருக்கார் ஊழியத்துக்கென்று. அது இடத்துக்காக குரூப்பில் போட்டிருக்கேன். 501 ரூபா கொடுத்து பணம் ஒரு விஷயம் கிடையாது. நான் திரும்ப சொல்கிறேன், ஐம் ரிப்பீட்டிங் அகைன், மணி இஸ் நத்திங். சொல்லுங்கள், மணி இஸ், அதாவது நிறைய பேர் சொல்லுவாங்க மணி இஸ் மெனி திங் சொல்லுவாங்க. நாம் என்ன சொல்கிறோம், மணி இஸ் நத்திங். அல்லேலூயா. பணம் பெருசு கிடையாது. அந்த 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 சகோதரருக்கு அதை கொடுக்கணும்னு என்ன தோணுச்சு பற்றியா. இன்னொரு சகோதரர் நம்ம ரேவதி ஸ்டுடியோன்னு சொல்லல, அவர் ஃபாதர் வேலூரில் எங்கள் இடம் விற்கிறாங்க, அந்த இடத்த விற்றுச்சுன்னா நான் ஏதாவது எடுத்து கொடுத்துட்றேன் பாஸ்டர் ஃபாதர். அவர் நம்ம சபைக்கு வந்தவர் கிடையாது. தட் இஸ் இம்பார்ட்டன்ட். என்ன இம்பார்ட்டன்ட் திங் தெரியுமா, அவர் சொல்லுகிற வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியணும்.
இந்த புதிய வருஷத்தில் கொடுக்கப்பட்ட எல்லா வாக்குத்தத்தங்களும் எத்தனை பேர் இந்த வாக்குத்தத்த கார்டை எடுத்துங்க? உங்களுக்கு என்ன வாக்குத்தத்த கார்டுகள் எடுத்தீங்க? எல்லாருக்கும் நிறைய வார்த்தைகள் வந்துச்சா? இந்த எல்லா வாக்குத்தத்தங்களும் உங்கள் வாழ்க்கையில் நடக்கணும், பரிபூர்ணம் அடையணும். உங்கள் வாழ்க்கையில் ஒன்று இருக்கணும், ஒபீடியன்ஸ், கீழ்ப்படிதல். அவர் சொல்றாரு பாருங்க, நீ கானானியர்கள் இடத்துல இருந்து என்ன பண்ணாத, பெண் கொள்ளாத. வாசிங்க, கண்டினியூ பண்ணுங்க. நீ எழுந்து புறப்பட்டு போ. இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குற, நீ கானாரி இடத்துல கொள்ளாத, உன் தாய் மாமா வீட்டுக்கு போய் என்ன பண்ணிக்கோ, பெண் எடுத்துக்கோ. அடுத்துதான் என்ன வருது? ஆசீர்வாதம் வருது. அடுத்து எப்போ வருது? ஆசீர்வாதம் வருது. அல்லேலூயா. அவர் சொல்றாரு, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் தான் இம்பார்ட்டன்ட். ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சகோதரி என்ன பண்ணிட்டாங்க, அப்போ நம்ம ஊழியத்தை ஆரம்பிக்கல, நான் பழைய சபையில் இருக்கும்போது ஒரு சகோதரி என்ன பண்ணிட்டாங்க, நான் எங்கள் மேத்யூ பாஸ்டர் கூட இருக்கேன், எங்கள் பழைய பாஸ்டரோட நான் கூட எப்பவுமே அவர் கூட தான் இருப்பேன். ஒரு சகோதரி என்ன பண்ணிட்டாங்க, ஆடி மாதம் கூழ் ஊற்ற போயிட்டாங்க. எங்கே போயிட்டாங்க? சொந்தக்காரங்களுக்கு. இப்போலாம் இந்த ஆடி மாதம் கூழ் ஊற்றுன்னு நினச்சாலே, ஒரு முறை இந்த ஆடி மாதம் இங்கிலீஷ் மாதம் என்னது பிரதர்? அப்போ அப்போ எல்லாருக்கும் ஜோம் பண்ணும்போது ஆவியான ஒரு மகிமைன்னு சொன்னாங்க. அப்போ வருஷம் சொல்லிச்சு, பாஸ்டர் ஆடி மாதம் வந்துச்சுன்னா அருள்வாக்காளர் அருள்வார், ஒரு மாதிரி ஆகிடுவாராம். அல்லேலூயா. ஆமென். அப்போ அந்த சகோதரி என்ன பண்ணிட்டாங்க, ஆடி மாதம் கூழ் ஊற்ற போயிட்டாங்க. கூழ் ஊற்ற போனாங்களா, கூழ் வாங்கி போயிட்டாங்க. அப்போ அன்றைக்கி சண்டே சாரி சர்ச்சுக்கு வரல. அப்போது வெள்ளிக்கிழமை ஃபாஸ்டிங் ப்ரேயர், நான் நிற்கிறேன். வெள்ளிக்கிழமை ஃபாஸ்டிங் ப்ரேயர் ஒரு காணிக்கத்தை கையில் கொடுக்குறாங்க. பாஸ்ட்டுக்கு வந்துச்சு கோவம், லஞ்சமாக கொடுக்குற, ஞாயிற்றுக்கிழமை கூழ் ஊற்ற போயிட்டு பாஸ்டர் சமாதானப்படுத்தலான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுற காணிக்கை செலுத்த வரேன்னு சொல்லிட்டு அவர் கடிந்து கொண்டார். இன்றைக்கி எனக்கு ஞாபகம் வருது சில நேரங்கள். அல்லேலூயா. சில நேரங்களில் நம்ம என்ன பண்ணுறோம், ஆண்டவர் லஞ்சம் கொடுத்து, ஆண்டவரெல்லாம் லஞ்சம் கொடுத்தாலும் சரி பண்ண முடியாது. அவர் லஞ்சம் வாங்குற தேவன் கிடையாது. அல்லேலூயா. அப்படின்னா வாங்க எல்லாரும் லஞ்சம் கொடுக்கலாம். அவர் லஞ்சம் வாங்குற தேவனா? ஊழியக்காரங்க வேணால் லஞ்சம் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஆனால் நான் வாங்க மாட்டேன். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் லஞ்சம் வாங்குற தேவன்லாம் கிடையாது. ஆமென். அவர் பாரபட்சம் பார்க்குறவரும் கிடையாது. வசனம் இருக்கு இல்லையா, பரிதானம் வாங்குகிறவர் கிடையாது. வசனம் இருக்கா இல்லையா? அவர் யார் இல்லை, பரிதானம் வாங்க மாட்டார். வசனம் இருக்கு, அவர் பரிதானம் வாங்க மாட்டார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தரை மேனிபுலேட் பண்ணலான்னு மட்டும் என்னைக்கு நினைக்காதீங்க. ஆமென். ஆமென். அல்லேலூயா. இருக்கிறதுலையே நம்மளுக்கு சரியான ஒழுக்கங்களை கற்றுக் கொடுக்கிறவர் நம்ம தேவன். அவர் ஒழுக்கத்தின் தேவன். ஆமென். நமக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கிற தேவன். அப்போ ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கிற தேவன் பாவிகளை நேசிக்கிறார். அவர் பாவிகளை நேசிக்கிறார், பாவத்தை மட்டும் தான் என்ன பண்றாரு, வெறுக்கிறார். உண்மையா இல்லையா? அவர் பாவத்தை என்ன பண்றாரு, வெறுக்கிறார். ஆனால் பாவிகளை என்ன பண்றாரு, நேசிக்கிறார். அல்லேலூயா. நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, சபையில் கெட்டு குடிகாரனுங்களை சேர்த்துக்கலாமா? நீங்கள் சொல்லுங்கள், சேர்த்துக்கலாமா சேர்த்துக்கூடாது? பரவாயில்லையே, என் சபை என் மைண்ட் செட்டுக்கு வந்துருச்சுங்களே. சபையில் சரக்கு அடிக்கிறவங்களை சேர்க்கலாமா சேர்க்கக்கூடாதா? சபையில் பாவ வாழ்க்கையில் இருந்தவங்களை சேர்த்துக்கலாமா சேர்க்கக்கூடாதா? வரும்போது இருக்கலாம், ஆனால் உள்ளே இருக்கும்போது அப்படி இருக்கக்கூடாது. அவங்க பரிபூர்ணமாய் மாறணும். அவங்க பலவீனத்தோடு தான் உள்ளே வராங்க. என்னால் விட முடியல தான் உள்ளே வராங்க. அல்லேலூயா. என்னால் விட முடியல தான் உள்ளே வராங்க. ஆமென். ஏங்க, சபை எல்லா வீடுகளுக்கும் ஜெப வீடுன்னு சொல்லுது, எல்லாருக்கும் ஜெப வீடுன்னு சொல்லுது. ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானங்கிறதுக்கு தான் உள்ள வரணும்னு அவசியம் கிடையாது. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? எல்லாருக்குமே சபை அடைக்கலப்பட்டணும். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு காலத்தில் அடைக்கலப்பட்டணும்னு இருந்துச்சு. அந்த அடைக்கலப்பட்டத்தினுடைய மகத்துவம் என்னதுங்க? தப்பு செய்துட்டு உள்ள போய் ஒளிஞ்சிப்பான், ஆனால் அதுக்குள்ளே போனவனை யாரும் என்ன பண்ணக்கூடாது, தொடக்கூடாது. அல்லேலூயா. ஆமென். நிறைய பேர் உலகத்தான் பேசுவான். ஆமாம், இத்தனை வருஷமா எப்படியோ வாழ்ந்துருச்சு, இப்போ பைபிளை தூக்கின்னு ஓடிடுச்சு எல்லாம். நம்ம சொல்லலாம், ஆமாங்க, அவருடைய இடம் தான் அடைக்கலப்பட்டணம். உண்மைதான், நீங்கள் சொல்கிறதெல்லாம் தப்பு கிடையாது.
முன்பு நாங்களாம் இப்படி தான் இருந்தோம். பாவத்திலையும் இருளிலும் தான் இருந்தோம். ஆனாலும் இன்னைக்கு கர்த்தர் எங்களை அடைக்கலப்படத்தில் வச்சு எங்கள் பாவங்களை என்ன பண்ணிட்டாரு? மன்னிச்சிட்டாரு. எங்கள் பாவங்களை என்ன பண்ணிட்டாரு? மன்னிச்சிட்டாரு. அல்லேலூயா. அந்த தைரியத்தில் தான் நின்று பேசுகிறோம். பவுல் சொல்றாரு, பாவிகளிலே பிரதான பாவி யாரு? பாவிகளே பிரதான பாவி யாரு? நான் தான். ஆமாம். இன்னைக்கு விபிஎஸ்க்கு ஷெட்யூல் போடலையா? நான் போடலை. சரி, போடலைன்னா டீச்சர்ஸ் யாருன்னா போட பிங்க் பண்ணி கேட்கணுமா இல்லையா? போடலை. அதாவது ஸ்கூலுக்கு லீவ் விட்ட உடனே ஜம்முன்னு ஜாலியாக லீவ் விட்டேன்னு நினச்சிட்டு உட்காந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். சொல்லணும் இல்லை, போடலை. நான் தான் ஏதோ ஞாபகத்தில் ஓடி வந்திருக்கேன். சரி, பரவாயில்ல. பவுல் சொல்கிறாரு, பாவிகளிலே பிரதான பாவி. ஆமென். ஆனால் பவுலை போல கடிந்து கொண்டவர் யாருமே கிடையாது. பவுலை போல ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்தவர் யாருமே கிடையாது. நல்லா ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்தவர். அல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? நம்முடைய வாழ்க்கையில் பக்கத்தில் சொல்கிற தட்டுங்க. எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்கன்னு கேளுங்க. அல்லேலூயா. நான் சொல்கிற தட்டுன்னு சொல்லும் போதே நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கணும். என்ன அர்த்தம்? தூங்கு ராஜா நீ தூங்கு ராஜா. எங்கள் பாஸ்டர் ஒரு பாட்டு அருமையாக பாடுவார், பழைய பாஸ்டர். தூங்கு தூங்கு பாலானி. என் கூட ஒரு பையன் காலேஜ் படித்தான். காலேஜ் படிக்கும்போது அதாவது ப்ரொஃபஸர் அங்கே லெக்சரர் எடுத்தால் தான் தூங்கினா ஓகே. சில பேர் லஞ்சில் தூங்குவோம், சாப்பிட்டு வந்திருப்போம், சோர்வாக இருக்கும். அவனை லேபுக்கு முன்னாடி, மானிட்டருக்கு முன்னாடி நாங்கள் உட்காந்து லேபு கம்ப்யூட்டர் கோடிங் அடிச்சுட்டு இருப்போம். அங்கேயும் தூங்கி மானிட்டர் போய் முட்டின்னு இருப்பான். அந்த லேப் இன்சார்ஜ் வந்து தடுப்பார், டேய் மானிட்டரை உடச்சிடாதரா, அப்புறம் உன் மேலே என்ன பண்ணிவிடுவாங்க. ஆனால் திறமசாலி. வெளியே வரும்போது அரியர் இல்லாமல் வெளியே வந்தான். அதில் தூங்கினாலும் காரியத்தில் அதேமாரி நான் தூங்கினாலும் சத்தியத்தை காதில் கேட்டு அப்படிலாம் கிடையாது, சும்மா கதை. ஒரு சகோதரி சொன்னாங்க, நான் பாட்டு பயங்கரமாக பிரசங்கம் பண்ணிட்டேன், ஆண்டவர் தூக்கத்தில் பேசுவார் சொல்லிட்டேன். ஆனால் பிரசங்கம் பண்ணும்போது அவங்க தூங்கிட்டு இருந்தாங்க. என்ன சிஸ்டர் தூங்குறீங்கன்னு கேட்டேன். ஆண்டவரோடு பேசிகிட்டு இருக்கேன். என்ன பண்ணாதீங்க, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அல்லேலூயா. அதனால் இதே காரியத்தை என்கிட்ட என்ன பண்ணாதீங்க. நானும் ஆண்டவரோடு பலமுறை பேசியிருக்கேன். எத்தனை பேர் பேசியிருக்கிறீங்க? எத்தனை பேர் ஆண்டவரோடு பேசியிருக்கிறீங்க? உண்மையை சொல்லுங்க, எத்தனை பேர் பேசியிருக்கிறீங்க? வெரி குட். ஆண்டவரோடு பேசுங்க, ஆனால் கண் விழித்து பேசுங்க, தூங்கிட்டு பேசாதீங்க. அப்போ ஈசாக்கு என்ன சொல்லி கொடுக்குறாருன்னா, யாக்கோப்புக்கு ஒரு தெளிவான பிக்சரை கொடுக்குறாரு. கானானியர்களுடைய இடத்துல என்ன பண்ணாத, பெண் கொள்ளாத, உன் தாய் மாமி வீட்டில் போய் என்ன பண்ணு, பெண் கொள்ளு. அதுக்கப்புறம் ஒரு வார்த்தையை சொல்றாரு பாருங்க, நீ சர்வ வல்லமை உள்ள தேவன் உன்னை ஆசீர்வதித்து பல கூட்ட ஜனமாக பண்ணுவார். எப்போ? நீ கீழ்ப்படியும் பொழுது. இதுக்கு நேர் ஆப்போசிட்டா ஏசா என்ன பண்றான், என் தகப்ப கானானியர்களிடத்தில் பெண் கொள்வது அவனுக்கு பிடிக்காது, அதனால நான் எங்க போய் பெண் கொள்ள போறேன், அங்கதான் போய் பெண் கொள்ளும். அதனால தான் யாக்கோப்பு அவ்வளவு பெரிய கோத்திரத்தின் தகப்பனாய் மாறுறான். ஏசா ஒரு இடத்துல கூட சொல்லப்படவில்லை. ஏசாவோட பேர் என்ன பண்ணப்படல, விளங்கப்படவில்லை. காரணம் என்னது? ஒரு சின்ன ஒரு நூல் தான், கீழ்ப்படிதல் கீழ்ப்படியாமை. அவன் சொல்றான், ஈசாக்கு சொல்றாரு யாக்கோபு பார்த்து, நீ இந்த இடத்துல பெண் கொள்ளாத, இந்த இடத்துல பெண் கொள். அப்போ ஈசாக்குக்கு இன்னொரு பிள்ளை யாரு? வீட்டில் 2 பிள்ளை இருக்காங்க. 2 பிள்ளை யாருக்கு தான் கீழ்ப்படியணும்? தகப்பனுக்கு தான் கீழ்ப்படியணும். உண்மையா இல்லையா? எத்தனை பிள்ளைங்க பெற்றோர்கள் கீழ்ப்படுகிறீங்க? பெற்றோர்கள் கீழ்ப்படுகிறவங்களா? அல்லேலூயா. தாய் தகப்பனுக்கு பிள்ளைங்க கை தூக்கு, உங்கள் அம்மா அப்பா பார்க்கட்டும், எழுந்து நில்லுங்க. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, பெற்றோர்களுக்கு நான் கீழ்ப்படுகிறேன்னு சொன்னீங்கன்னா எழுந்து நில்லுங்க. உங்கள் அம்மா அப்பா உங்கள் முகங்களை பார்க்கட்டும், எழுந்து நில்லுங்க. நான் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படுகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களாம் உங்கள் அம்மா அப்பா முகத்தை பார்க்கட்டும். அல்லேலூயா. எழுந்து நில்லுங்க. அதாவது நான் தெளிவாக கேள்வி, நான் என் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படுகிறேன் அப்படின்னு சொன்னா மட்டும் அப்படியே உங்கள் பெற்றோர்கள் பக்கத்தில் முகத்தை காட்டுங்க. அப்படியே உங்கள் பெற்றோர்கள் முகத்தை காட்டுங்க. பாருங்க, முகத்தை பாருங்க. உங்கள் பிள்ளைகளுடைய முகத்தை பார்த்துருங்கம்மா, பாருங்க உங்களுக்கு கீழ்ப்படுகிறாங்களான்னு பாருங்க. அல்லேலூயா. பார்த்துட்டீங்களா? எங்க பாருங்க, பார்த்துட்டீங்களா? உங்களுக்கு ஒரு தீர்க்கதரிசனம் சொல்றேன் பாரு. இந்த பூமியில உன் சந்ததி பழுகி பெருகணும்னா
உன் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியணும். இந்த புதிய வருஷத்தில் ப்ராஃபஸி, ஐம் டெல்லிங் எ ப்ராஃபஸி டு யுவர் லைஃப். உன்னுடைய எதிர்காலத்தை குறித்து நான் பேசுகிறேன். உங்கள் பெற்றோர்களை பாருங்கள், முகத்தை பாருங்கள், முகத்தை பாருங்கள், பாருங்கள் முகத்தை பாருங்கள். நீ கீழ்ப்படிதல் உனக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். பாருங்க பாருங்க, எல்லாரும் பாருங்க பாருங்க. பார்த்தீங்களா? பாருங்க. லேவி எங்க இருக்கான்? லேவி எங்க இருக்கான்? ஜாய் எங்க இருக்கா? கீழ்ப்படியில நீ பாதியா? ஜூடா ஆமென். உட்காருங்க பிள்ளைங்க, உட்காருங்க. இட் இஸ் நாட் ஜோக்கிங். ஆமென். இது வந்து ஒரு நகைச்சுவை கிடையாது, வசனத்தில் போடப்பட்டிருக்கிறது. அவன் தன் தகப்பன் சொன்ன மாதிரி என்ன பண்றான்? கீழ்ப்படிறான். எடுத்து வாசிங்க, அதே 7வது வசனத்தை வாசிங்க. யாக்கோப்பு தன் தகப்பனுக்கும் கீழ்ப்படிந்து, வசனம் என்ன சொல்லுது? தன் தகப்பனுக்கும் தாய்க்கும் கீழ்ப்படியணும். இம்பார்ட்டன்ட். அல்லேலூயா. இந்த புதிய வருஷத்தில் பிள்ளைகளுக்கு மட்டும் இல்லை, பெரியவர்களும் சொல்றேன். நீ ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கணும்னா, நீ பல கூட்ட ஜனமா பெருகணும்னா, உன் சந்ததி பலுகி பெருகணும்னா, நீ இந்த பூமியை ஆண்டு கொள்ளணும்னா, முதலாவது நம்ம வாழ்க்கையில் என்ன இருக்கணும்? ஒபீடியன்ஸ். ஒபீடியன்ஸ். அல்லேலூயா. ஆமென். கீழ்ப்படிதல் சகலத்தை சகிக்கும். அல்லேலூயா. நான் சத்தமா சொல்றேன், கீழ்ப்படிதல் சகலத்தையும் சகிக்கும். கீழ்ப்படிதல் பொறுமையா போகும். கீழ்ப்படிதல் சமாதானத்தை விரும்பும். ஆமென். அல்லேலூயா. ஒரு பெரிய பிரச்சனை, பெரிய பிரச்சனை, நல்லா கவனிங்க, பெரிய பிரச்சனை. அந்த பிரச்சனையில் ஆவியானவர் உங்ககிட்ட சொல்லுவார், முதலாவது நீ போய் மன்னிப்பு கேளுன்னு சொல்லுவார். என்ன சொல்லுவார்? மன்னிப்பு கேளுன்னு சொல்லுவார். இப்போ நம்ம என்ன பண்ணி ஆகணும்? இது வந்து வித்தின் த ஃபேமிலி மட்டும் கிடையாது, உலகத்தார் மத்தியில் கூட நான் சொல்கிறேன். உலகத்தார் மத்தியில், வேலை செய்கிற இடத்துல, பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல, படிக்கிற இடத்துல, எந்த இடமா இருந்தாலும் ஆவியானவர் உனக்குள்ள ஆவியானவர் சொல்லுவார், நீ பண்ணது தப்பு, அவங்ககிட்ட போய் உடனே மன்னிப்பு கேளு. இதுக்கு நீ கீழ்ப்படிஞ்சினா அடுத்தது உனக்கு பரிசு என்ன தெரியுமா? சமாதானம். சமாதானம். அல்லேலூயா. உனக்கு சமாதானம். ஆமென். அப்போ உன்னுடைய சமாதான தடை எது இருக்கு? எது? கீழ்ப்படிதல். உன் சமாதானத்துக்கு தடை எது? தடையா? நீ கீழ்ப்படியாமை தான் உன் தடை. அல்லேலூயா. ஆமென். உன் சமாதானத்தை கம்ப்ளீட்டா பிளாக் பண்றது எது? கீழ்ப்படியாமை. நீனா உனக்கு எல்லாம் தெரியுமா? நீனா ஒரு பெரிய அப்பா டக்கரா? உனக்கு என்ன தெரியும்? பல நேரங்களில் நல்லா கவனிங்க, பெரியவங்களுக்கு சொல்றேன், பல நேரங்களில் கடவுள்கிட்ட நம்ம இந்த வார்த்தையை சொல்லாமல் நம்ம சொல்கிறோம். உண்மையா இல்லையா? ஆண்டவர் சொல்லுவார், எப்பா இந்த காரியத்தை நீ செய்யாத, எப்பா இந்த காரியத்தை நீ செய் அப்படின்னு ஆண்டவர் உனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும்போது நம்ம அதை கன்சிடர் பண்ண மாட்டோம். அந்த கன்சிடர் பண்ணாததுக்கு ஒரு அர்த்தம் என்ன தெரியுமா? உனக்கு என்ன தெரியும்? என்னை விட நீ பெரிய ஆளா? யாரை பார்த்து பேசுகிறோம்? பேசாம பேசுகிறோம். நல்லா கவனிங்க. அல்லேலூயா. பேசாம பேசுகிறோம் கடவுளை பார்த்து. அவர் சொன்ன மாத்திரத்திலே என்ன பண்றோம்? அவர் சொல்றாரு, யாக்கோப்பு தன் தகப்பனுக்கும் தன் தாய்க்கு என்ன பண்றாராம்? கீழ்ப்படுகிறாராம். சொன்ன மாத்திரத்திலே போறானா இல்லையா? லாபான கிட்ட போயிட்டு என்ன பண்றான்? பொண்ணு கல்யாணம் பண்றான். 2 பொண்ணு, 4 வேலைக்காரி. அல்லேலூயா. ஆமென். திருமணம் பண்றான். கீழ்ப்படிதல், ஒபீடியன்ஸ். இந்த புதிய வருஷத்தில் எல்லா சபைகளிலும், எல்லா இடங்களிலும், எல்லா விசுவாசமும் கர்த்தர் எனக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தார், எனக்கு என்ன, எனக்கு 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 நான் எப்பவுமே நான் எந்த வார்த்தையை நான் எடுப்பேன்னா, எந்த வார்த்தையை எடுப்பேன்னா, எனக்கு கேரள என் வீட்டுக்கு வரும்போது வார்த்தை அந்த வருஷத்துக்கான வார்த்தையை நான் எடுப்பேன். அப்போ எனக்கு கொடுத்த வார்த்தை என்னன்னா, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். இதை நான் எப்பவுமே எழுதி வைப்பேன். போன வருஷமே இதை சொல்ல, நீ உனக்கு அறியாத காரியங்களை உனக்கு அறிவிப்பேன்னு சொன்னார். ஓகேங்களா? இதில் பாருங்க, நான் புதிய காரியத்தை செய்கிறேன். இதுதான் நான் எப்பவுமே எழுதி வைப்பேன். இந்த காரியத்தை தான் நான் கீழ்ப்படிய விரும்புவேன். இந்த வசனத்துக்கு தான் கீழ்ப்படிய விரும்புகிறேன். இந்த வசனத்தின் பிரகாரம் தான் நான் வாழ விரும்புகிறேன்.
எல்லாருமே என்டையர் வேர்ல்டு என்ன பண்றோம்? we need என்ன சொல்றதுங்க, the fantasy promise word. ஜிகினா டே நீ பெரிய ஜாதி ஆவாய், நீ பெரிய வீடு, பெரிய எல்லாம் வெரி குட். ஆண்டவர் கொடுக்க வல்லவர். எத்தனை பேர் பக்கத்தில் பத்தில ஆண்டவர் கொடுக்க வல்லவர்? வல்லவர். ஆமா சொல்லுங்க, நீங்க பழுகி பெருகுவீங்க. உண்மை சொல்லுங்க, உண்மை. நீங்க பழக்கூட்ட ஜனமாய் பெருகுவீர்கள். உண்மை. அதில் நான் மாற்று கருத்து சொல்லல, அதில் நான் முரண்பாடு படல. எல்லாம் நடக்கும். எப்போ? எப்போ? கீழ்ப்படிதல். எப்போ நடக்கும்? ஒபீடியன்ஸ். தயவு செய்து பிள்ளைகளை கூட்டிட்டு போங்க, அவளை தூக்கிட்டு போங்க, தூக்கிட்டு போங்க, தூக்கிட்டு போங்க. அமைதியாக தான் விடுங்க. நல்லா கவனிங்க. எல்லாம் உண்மை, ஆண்டவர் செய்ய வல்லவர். ஆனா எங்க நடக்குது ஆசீர்வாதம்? அந்த ஒரு வார்த்தை கீழ்ப்படிதல். அல்லேலூயா. இயேசுவை குறித்து வேதத்தில் எங்குமே பெருமையா சொல்லல. இயேசு சந்ததியிலிருந்து இயேசு வந்தாரா? யார் சந்ததியிலிருந்து இயேசு வந்தார்? யார் சந்ததியிலிருந்து? யாக்கோபு சந்ததியிலிருந்து தான் வந்தார். புரியுதுங்களா? யார் சந்ததியில் வந்தாரு? யாக்கோபுடைய சந்ததி. ஆமென். ஒரு தெய்வம் யார் சந்ததியிலிருந்து பிறந்தது? ஒரு தெய்வம் யார் சந்ததியிலிருந்து பிறந்தது? யாக்கோபு சந்ததி. யாக்கோபு சந்ததி. அப்போ இயேசு கிறிஸ்து பிறப்பதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த அடி வயிறு யாருது? யாக்கோபுடையது. ஆமென். ஒரு இடத்துல இப்போ புதிய ஏற்பாடு சொல்வது, மோசே கூட நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்ட மோசே கூட தசமபாகம் கொடுத்தான் அப்படின்னு சொல்லுவது. ஏன்னா ஆபிரகாம் மெல்கிசேதேக்கு என்ன பண்றான்? தசமபாகத்தை கொடுக்குறான். மோசே யாருடைய வயிற்றிலிருந்து வந்தவன்? ஆபிரகாமுடைய வயிற்றிலிருந்து வந்தவன். அப்ப இயேசு பிறக்கக்கூடிய ஒரு வயிறா யாரு தெரிந்து கரு, அதாவது அந்த சந்ததி வயிறு யாருடைய வயிறு? அது யாக்கோபுடையது. இது இவ்வளவு பெரிய மகத்துவங்கள் யாருக்கு கிடைச்சது? கீழ்ப்படிதனால கிடைச்சது. கீழ்ப்படிதனால கிடைச்சது. சில நேரங்களில் எமோஷனல்ஸ் நம்மளை கண்ட்ரோல் பண்ணுது, சில நேரங்களில் காரியங்களை கண்ட்ரோல் பண்ணுது, சில நேரங்களில் மனிதர்கள் நம்மளை கண்ட்ரோல் பண்றாங்க. அல்லேலூயா. சில நேரம் மனிதர்கள் நம்மளை என்ன பண்றாங்க? கண்ட்ரோல் பண்ண. தேர் ட்ரைங் டு மேக் நம்மளை வித்தியாசமா மேனிபுலேட் பண்ண ட்ரை பண்றாங்க. எது வந்தாலும் நம்ம என்ன சொல்லணும்? கர்த்தருடைய வார்த்தைக்கு தான் கீழ்ப்படியணும். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கை எதோடு ஒற்று போகணும்? அவருடைய வசனத்துக்கும் வார்த்தைக்கு தான் ஒற்று போகணும். இந்த புதிய வருஷத்தில் தேவனிடத்தில் பல வாக்குத்தத்தங்களை பெற்றிருக்கு. எத்தனை பேருக்கு என்னென்ன வாக்குத்தத்தங்கள் கொடுத்துருக்காங்க? உனக்கு என்னப்பா சாம் கொடுத்துருக்காரு? கர்த்தர் என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாரு? சரி, நம்ம சபையோட வாக்குத்தத்தத்தை சொல்லு. உனக்கு என்னப்பா வாக்குத்தத்தம் கொடுத்தாரு? கேரளுக்கு மாட்சிமையான மகிழ்ச்சியை காண்பாய். உனக்கு என்னப்பா கொடுத்துருக்காரு? அதுதான் ஃப்ரண்ட் லைன்லேயே வந்து உட்கார மாட்டேன் அப்படி சொல்றியா? சரி, சபையோட வாக்குத்தத்தத்தை சொல்லு. இப்படி கேட்டால் நான் எங்கே போகிறதுன்னு கேட்குறீங்களா? சோத்திரம். அந்த போர்டு எதனா மாட்டி வைங்கப்பா. உனக்கு என்னம்மா வாக்குத்தத்தம் கொடுத்தாரு? நான் ஸ்கூலுக்கே வரலன்னு சொல்லிட்டியா? உங்களுக்கு என்ன பிரதர் வாக்குத்தத்தம் கொடுத்தாரு? உன்னை காக்கும்படி உன்னோடு இருக்கிறேன். ஆமென். இந்த வார்த்தைகள், இந்த வாக்குத்தத்தங்கள் உன் வாழ்க்கையில் நிறைவேறனா ஒரு வார்த்தை, அந்த 7வது வசனம் நிறைவேறணும். தாய்க்கும் தகப்பனுக்கும் கீழ்ப்படியணும். ஆமென். கீழ்ப்படியணும். அடுத்து வாசிங்க, வாசிங்க. ஏசா அறிஞ்சு விவாகம் பண்ணினான். அவன் வந்து வீம்புக்குன்னு பண்றான். என்ன பண்றான்? வீம்புக்குன்னு போயிட்டு கானானியர்கள் மத்தியில தான் போய் என்ன பண்றான்? மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ண பார்க்கறான். இஸ்மவேலோட கிட்ட தான் போயிட்டு என்ன பண்றான்? பொண்ணு எடுக்க பார்க்கறான். வீம்புக்குன்னு. நான் சொல்லட்டுங்களா? சில நேரங்களில் நான் பண்ணி தான் ஆவன்னு எதிர்த்து போனால் மண்டை நம்ம மண்டை உடைய தான் செய்யுது. ஆமென். அல்லேலூயா. சில பேர் எத்தனை பேருக்கு
இந்த ப்ரேயர் வாக்கு சில பேர் இவங்களுக்கு வாக்கிங் போகிறதுக்காக அது ஒரு ப்ரேயர் வாக்கு நினச்சிட்டாங்க அப்படின்னு திரும்ப நினச்சிருக்கிறீங்கல்ல? ஆமென். இல்லை, சில நேரங்களில் என்ன சொல்கிறதுங்க, ஒரு சில முடிவுகள் வந்து நம்மளுக்கு நகைச்சுவையாகவே தெரியும். பட் இட்ஸ் அ ப்ராஃபஸி. அது தீர்க்க தரிசனம். அது தீர்க்க தரிசனம். நம்ம எடுத்து வைக்கிற அடிகள் தீர்க்க தரிசனம். நீ பேசுகிற வார்த்தைகள் தீர்க்க. அதனால தான் ஆவியானவர் சொன்னார், இந்த ஆராதனை வேளையில் உங்கள் மேலே துதியின் ஆடையை நான் அணிவிப்பேன்னு சொன்னார். சொன்னாரா? வொர்ஷிப் டைமில் துதியின் ஆடை. இட்ஸ் a prophecy. என் சபையை குறித்து ஆவியானவர் கொடுக்குற வார்த்தை prophecy. துதியின் ஆடை உங்கள் மேலே அணிக்கட்டுன்னு சொல்லிட்டு சொன்னது prophecy. சின்ன சின்ன காரியம்தான், அது பெரிய மகத்துவத்தை நம்ம வாழ்க்கையில் கொடுக்கும். அல்லேலூயா. நான் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கேன். அப்போ ஷாரன் வந்து சின்ன பொண்ணு. யார் வயசு இருக்குன்னா, ஜூடா விட ஒரு வயசு பெரியவளாக இருப்பான்னு நினைக்கிறேன். அப்போது ஒரு பாட்டு ஓடிட்டு இருந்து, மலை மேல் உள்ள பட்டணம் அப்படின்னு அந்த பாட்டு போகும்போது ஷாரன் வந்து சின்ன பொண்ணு மாதிரி விளையாடிட்டு இருந்தா. ஏதோ சம்திங் ஏதோ நோண்டி விளையாடிட்டு இருந்தா. அப்போ பார்த்து சொன்னா, மாமா அது உங்களை பார்த்து தான் பாட்டுன்னு சொல்லிட்டு அவள் பாட்டு விளையாட போயிட்டா. இட்ஸ் அ ப்ராஃபஸி. இட் வாஸ் அ ப்ராஃபஸி. அது வந்து என்னது? தீர்க்க தரிசனம். அன்றைக்கி நான் இன்ஜினியரிங் தான் படிச்சுட்டு இருந்தேன். ஊழியம் என்பது கிடையாது. சின்ன சின்ன வார்த்தை தான். கர்த்தரோடு கொடுக்குற வார்த்தை சின்ன வார்த்தை தான், பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கும். அல்லேலூயா. சின்ன வார்த்தை தான், சின்ன வசனம் தான் நம்ம வாழ்க்கை என்ன பண்ணோம்? வாழ வைக்கும். அந்த ஊழியக்காரர் இறந்துட்டார். ஒரு நாள் பிளெஸிங் டிவி சேனலில் பார்த்துட்டு இருக்கிறேன். நான் மட்டும்தான் உட்காந்துட்டு இருக்கேன். அந்த ஊழியக்காரர் இறந்துட்டார். அவர் ரொம்ப வருஷம் ஆகி போச்சு. ரட்சிக்கப்பட்ட புதுசு 2006 2007 இருக்குன்னு நினைக்கிறேன். உட்காந்துருக்கிறேன். அவர் டிவிலேருந்து பேசுகிறார். ஜேம்ஸ் யாருன்னு கேட்குறீங்களா? எனக்கு இன்னொரு பேர் இருக்கு, ஜேம்ஸ். ஜேம்ஸ் கர்த்தர் உன்னை ஊழியத்துக்கு தெரிஞ்சு கொண்டாருன்னு அவர் அந்த டிவி நிகழ்ச்சியில் பேசுகிறார். சின்ன சின்ன விஷயம் தாங்க. வி ஷுட் ஒபே த வேர்ட், வி ஷுட் அக்செப்ட் த வேர்ட். நம்ம என்ன பண்ணோம்? அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். ஆமென். நகைச்சுவை எடுத்துக்கூடாது. அல்லேலூயா. ஒரு நாள் நான் ட்ரீமில் பார்க்குறேன். ட்ரீமில் பார்க்கும்போது ஜெபர்சனுக்கு அவன் பைலட் ஆகிறேன்னு ஆசை இருந்தது. நான் பைலட்டை குறித்து அவன் பேசுறதை நான் ட்ரீமில் பார்த்தேன். சின்ன வார்த்தை தான், அதை அப்படியே ஒபே பண்ணி ஓடி போயிடணும். கீழ்ப்படிஞ்சு என்ன பண்ணிக்கணும்? பிடிச்சிக்கணும். அல்லேலூயா. ஆமென். ஒரு சின்ன நெருப்பு தான் ஒரு பெரிய காட்டையை கொளுத்துது. ஆமென். சின்ன கர்த்தருடைய வார்த்தை தான். ஆமென். அதான் சொல்லுது, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கு. பாருங்க, ஏசா பாருங்க, தன் தகப்பன் சொன்னதற்கு எதிர்மறையான ஒரு காரியத்தை என்ன பண்றான்? செய்யறான். தகப்பன் சொல்றான், நீ காணாரத்தில் பெண் குழந்தை அப்பதான் வீம்புங்கன்னு பண்றான். வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. எத்தனாவது வருஷம் வாசிக்கிறீங்க? 10வது வருஷம் வாசிங்க. 12-13 வாசிங்க. அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். ஏணி பூமியில வைக்கப்பட்டிருந்தது, அது நுனி வானத்தை எட்டிருந்தது, ஏறுகிறதையும் அதற்கு மேல கர்த்தர் நின்று ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாய் கர்த்தர் உனக்கும், நல்லா கவனிங்க, ஒரு கீழ்ப்படிதல் கர்த்தரை தரிசனமாய் அவன் பார்க்கிறான். The single obedience. இந்த 28ல் 12-13 இந்த 2 வசனங்களும் கர்த்தர் யாக்கோபுக்கு என்ன பண்றாரு? தரிசனமாகிறார். ஒரு கீழ்ப்படிதல். ஏசாவுக்கு எங்க தரிசனம் பண்ணாருன்னு தெரியல, ஆனா யாக்கோபுக்கு என்ன பண்றாரு? தரிசனமாகிறார். பரலோகத்தில் தேவ தூதர்கள் ஏறி வச்சு ஏறுறதும் இறங்குகிறதும் பார்க்கிறார். சிம்பிள் ஒபீடியன்ஸ். பிள்ளைகளை கவனிங்க, வாழை பிள்ளைகளை நான் சொல்றேன், உன் வாழ்க்கையில் கீழ்ப்படிதல் தரிசனத்தை பார்ப்பீர்கள். ஒரு பிரதர் எனக்கு கால் பண்ணுறாரு. ஒரு முறை அவருக்கு நான் ஜெபம் பண்ணும்போது அடுத்தது அவருடைய ஃபியூச்சரில் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு ஆண்டவர் காண்பித்து நான் சொல்லிட்டேன். அவர் ஆடியோ போடுறாரு. தாமு பிரதர், நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, நீங்கள் சொன்ன மாதிரி என் வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆண்டவர் உங்களை கொண்டு காண்பிக்கிற எல்லா காரியத்தையும் பலமாய் செய்ய போகிறார். ஒன்றும் இல்லைங்க, சிம்பிள், அவ்வளோதான், ஒபே பண்ணணும். ஒரு வயசான அம்மா நியூ இயருக்கு மட்டும் கால் பண்ணுவாங்க சென்னையிலேருந்து. நான் உங்களுக்கு ஜெபம் பண்ணுறேன். ஜெபம் பண்ணும்போது ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அவங்க இருக்கிற இடத்துல தண்ணி லெவல் அதிகமாகிட்டே இருக்குது. வயசானவங்க
சரி அவங்க கிட்ட சொன்னால் பயப்படுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க பிள்ளைகள் இடத்துல நான் சொல்கிறேன், ஆடியோ போடுறேன். இதுமாரி நான் அம்மாவுக்கு ஜெபம் பண்ணுறேன், தண்ணியோட அளவு அதிகரிக்குது, கொஞ்சம் எச்சரிக்கையாக இந்த வருஷத்தில் பார்த்துக்குங்க. அவங்கள வயசானவங்க 80 வயசுக்கிட்ட வந்துருச்சு, எச்சரிக்கையாக பாருங்கள். நம்ம வாழ்க்கையில் ஏற்படுகிற கீழ்ப்படிதல் நீங்கள் தேவ தூதர்களை சந்திக்கிற ஒரு வாய்ப்பாய் இருக்கும். அல்லேலூயா. தேவ தூதர்களை தரிசனமாய் பார்ப்பீர்கள், தரிசனங்களை காண்பீர்கள். எப்போ? கீழ்ப்படிதல். கீழ்ப்படி. எப்படி வேணா வாழ்ந்துட்டா கர்த்தர் என்ன தரிசனத்தை கொடுத்து வரல நினைக்கிறது கஷ்டம். அல்லேலூயா. யாருக்குள்ள பாரம் இருக்கோ, யாருக்குள்ள அந்த கீழ்ப்படிதல் இருக்கோ, நீங்க தரிசனத்தை காண்பீங்க. ட்ரீம்ல ஆண்டவர் நிறைய விஷயங்களை காண்பிப்பார். நல்லா சொல்றேன், கனவு என்பது கர்த்தர் பரலோகம் பயன்படுத்துகிற ஒரு தொலைத்தொடர்பு சாதனம். அதாவது கம்யூனிகேஷன் வே. என்னப்பா சொல்லுவாங்க இங்கிலீஷில்? கம்யூனிகேஷன் வே. ஒரு காலத்தில் நம்ம என்ன எப்படி பேசணும்? டெலிஃபோனில் பேசணுமா? இல்லை, புறா விட்டு அமிச்சோம், ஒற்றர்களை விட்டு அமிச்சோம், அதுக்கப்புறம் லெட்டர்ஸ், கடிதங்கள். இங்கு நிலமா எத்தனை பேர் கடிதம் போட்ட அனுபவம் இருக்கு தன் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு? தண்ணி எடுப்பா. எல்லாம் அலறி போயிட்டாங்க. என்ன பாஸ்டர் எத்தனை பேருக்கு லெட்டர் போட்டீங்கன்னு தெரியும். ஓகே, கேட்டது ஓகே. சடனா ஆமாம், எத்தனை பேருக்கு லெட்டர் போட்டு அனுபவம் இருக்குது? நான் கேட்க மாட்டேன், அவ்வளோ தைரியமாக கை தூக்குங்க. லெட்டர் போட்டுக்கிறீங்களா? இன்லேண்ட் லெட்டர்னு வாங்கி போடுவோம். அப்புறம் ஒரு 4 நாள் கார்டு ஒன்று இருக்கும், போஸ்ட் கார்டு. சரி, இப்படி கேட்குறேன், எத்தனை பேர் உங்களுடைய மனைவி கணவனுக்கும் கணவன் மனைவிக்கும் எத்தனை பேருக்கு லெட்டர் போட்ட காலங்கள் உண்டு? நீங்கள் லெட்டர் போட்டுருக்கீங்களா பிரதர்? நீங்களும் போட்டிருக்கிறீங்க. யார்? நீங்களும் போட்டிருக்கிறீங்களா? சுதாகர் அவங்க அம்மா போட்டதில்ல. ஐயோ, நான் எதுக்கு போட போகிறேன், அவரே வந்து பார்த்துட்டு போட்டேன்னு அப்படி சொல்கிறாங்க. வேறு யார் போட்டது? வெறும் சகோதரர் தான் போடுங்களா? சகோதரி யாரும் போட்டது இல்லையா? அவங்களும் போட்டிருக்காங்க. ஆனால் கை தூக்கல பாருங்க. அவங்க அவர்களுக்கும் இருக்காதா வெக்கம்? போட்டிருக்கிறீங்க. என்னென்ன எழுதி போட்டிருக்கிறீங்க? நலம் 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 அறிய ஆவல், இங்கு நாங்கள் நிலம் அங்கு நீங்கள் நலமா அப்படின்னு போட்டிருக்காங்க. நல்லா சாப்பிட்டியா? உடம்பை பார்த்துக்கோ, அப்போதான் உடம்பை பார்த்துக்கோ போட்டிருக்கீங்களா? அதுக்கப்புறம் என்ன கம்யூனிகேஷன் வந்துச்சுங்க? பேஜர் 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 மெசேஜ். உடனே டின் 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 மெசேஜ் வந்து உடனே எடுத்து பார்ப்பாங்க. ஓ மை காட் அப்படின்னு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த ஃபோன் ₹1 காயின் போட்டு அந்த அந்த அதாவது சொல்கிறது இல்லை, அந்த நிறைய டெலிஃபோன் பூத்துக்காரன் காதலர்களுக்காக வரவேற்பான். ஏன்னா அவன் பாட்டு போட்டுக்கிட்டே இருப்பான். அவன் பாக்கிட்டே பர்ஸெல்லாம் காலி வர வரைக்கும் போட்டுக்கிட்டே இருப்பான். எத்தனை பேர் அந்த அனுபவம் இருக்குது? ₹1 காயினில் பேசுகிற அனுபவம் இருக்குது. சந்திரன் பிரதருக்கு இருக்குது. ஜெகன் பிரதர், நீங்கள் உங்களுக்கு இருக்க வாய்ப்பு இல்லையே. வெளிநாட்டுக்கு பேசுனீங்களா? ஓ, லோக்கலில் சோத்திரம். உங்களை நான் என்கொயரி பண்ணணும். எத்தனை பேருக்கு ஃபோன் ₹1 காயினில் பேசிய அனுபவம் இருக்குது? எல்கணும் பத்திரி எல்லாத்துலேயும் வராருப்பா. இருக்கு. அல்லேலூயா. உனக்கு இருக்கப்பா திவ்யாஸ்டர். அப்பா அம்மாவுக்கு அவங்க சொல்ல, ஐயோ எனக்கு இல்லை, நான் பயந்துட்டேன், எப்பா பார்த்துப்பா. சரி, இருக்கா? நல்லா கவனி. கடவுள் நம்ம கிட்ட பேசுகிற ஒரு பிரதானமான ஒரு வழி எதுனா கனவு. சிமிலர் வே பிசாசும் அது மூலியமாக நம்ம கிட்ட பேசுவோம். ஆமென். நல்லா கவனிங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளுக்கு படுக்கும்போது எப்படி நினச்சிட்டு படுக்கணும், எப்படி ஜெபம் பண்ணிட்டு படுக்கணும்? ஆண்டவரே, நான் படுக்க போகிறேன், என்னோட என்ன பண்ணுங்க, பேசுங்க, கேட்கணும். உங்கள் ஊரில் நடக்கிற சம்பவத்தை ஆண்டவர் கனவுல காட்டுவார். உங்கள் ஊரில் எந்த குடும்பத்துக்கு என்ன பிரச்சனை வரும்னு கனவுல காட்டுவார். உங்கள் ஊரில் ஒரு நல்லது நடக்க போகுது, உங்கள் ஊரில் ஒரு தீமை வரப்போகுது, உங்கள் ஊரில் ஒரு அழிவு வரப்போகுது. ஏன் உங்கள் ஊரில் சொல்லணும்? ஏன்னா நீ இருக்கிற இடத்துல உங்களை காவல்காரனா அவர் வைப்பார். அல்லேலூயா. உங்களை காவல்காரனா வைப்பார். ஆமென். ஒரு சம்பவம் நடக்க போதுன்னா அன்பு காண்பிப்பார். அதான் நான் சொன்னேன் இல்லையா, ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு கனவு வருது. அந்த கனவில் ஊருள்ள ஒரு போஸ்ட்மார்ட்டம் பண்ணி ஒரு சகோதரரை உள்ளே கொண்டு போகிற மாதிரி கனவு கண்டேன். எனக்கும் மண்டலம் குழம்பிடுச்சு. யாருன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியல. சரி, சோத்திரம் பண்ணி விட்டுட்டேன். கரெக்டாக 4வது நாளில் சூசைட். பட்டிப்பளம் குப்பத்தில் சூசைட்.
போஸ்ட்மார்ட்டம் பண்ணி உள்ளே கொண்டு போகிறாங்க. அதே நான் பார்த்தது. ஆனால் யாருன்னு எங்களால் கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா நாங்கள் முகம் தெரியல. போஸ்ட்மார்ட்டம் பண்ணி உள்ளே கொண்டு போகிறாங்க. அப்போது தேவன் முன்னாடி என்ன பண்ணுறாரு? நம்மளை அறிவிக்கிறார், எச்சரிக்கை பண்ணி கொடுக்குறார். அப்போ பாருங்க, ஒரு கீழ்ப்படுகிற ஒரு மனுஷனுக்கு கர்த்தர் என்ன பண்ணுறாரு? அப்போது ஆதியாகமம் 28 12 13 2 வசனம் என்ன சொல்லுதுன்னா, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற மனுஷனுக்கு கர்த்தர் என்னவா ஆகிறாரு? தரிசனமாகிறார். நல்லா கவனிங்க, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு என்ன பண்றாரு? தரிசனமாகி பேசுறாரு. பாருங்க 13வது வசனம் வாசிங்க. நின்று நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர். இந்த இடத்துல ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் சொல்லல, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக். ஏன்னா இப்பதான் யாக்கோபுக்கு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. ஈசாக்கின் தேவனும் கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் தருவேன், பூமியின் தூளை போல இருக்கும், மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கை. இதெல்லாம் என்னது? கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தங்கள். அந்த 14 15 வாசிங்க, 2 வசனம் வாசிங்கன்னா, கர்த்தர் யாரு கொடுக்கிறாரு? ஆசீர்வாதத்தை ஒரு பக்கம் கொடுக்கிறாரு, தரிசனத்தை ஒரு பக்கம் கொடுக்கிறாரு. ஓப்பனா முகமுகமா நின்று நீ கோடாய் கோடாய் பழகி பெருகுவாய், மேற்கையும் கிழக்கையும். அந்த 14 15 வாசிப்பா, வேகமா வாசிப்பா. நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் எல்லாம் ஒரு நிமிஷம் பார்க்க போறீங்க. நீங்க கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவர்களா இருப்பீங்கன்னா ஃபர்ஸ்ட் வசனம் என்னதுமா? மேற்க பாருங்க, மேற்கையும் கிழக்கையும். கிழக்க பாருங்க. நீங்க எல்லாரும் என்ன பார்க்குறீங்க? இங்க பாருங்க, நான் மேற்கு சொல்லுங்கள, எங்க பாஸ்டர் தாங்க எங்களுக்கு 4 திசையும், அதனால நாங்கள் ஒரே இடத்த பார்த்துறோம். அப்படி பார்க்கக்கூடாது. எல்லாரும் பாருங்க, மேற்கையும் கிழக்கையும். வடக்கு எந்த பக்கம்? வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய். இந்த வார்த்தை உன் வாழ்க்கையில் பூரணமாகும். அல்ல, சும்மா வெறும் வார்த்தை கிடையாது. எப்போ எப்போ? கீழ்ப்படியும் பொழுது, வசனத்துக்கு கீழ்ப்படியும் பொழுது. என் குடும்பம் உயர்த்தப்படணும், என் குடும்பம் ஆசீர்வதிக்கணும். பட் ஐ எம் நாட் லிசனிங் காட்ஸ் வேர்ட். I will not obey the God's word. நான் கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிய மாட்டேன், கர்த்தருடைய சத்தியத்தை கேட்க மாட்டேன், வசனத்தை கேட்க மாட்டேன், அவரை துதிக்க மாட்டேன், என் வாழ்க்கையை அவருக்கு என்று ஒப்பு கொடுக்க மாட்டேன். பட் ஐ வாண்ட் டு blessing. எனக்கு வாழ்க்கையில் என்ன வேணும்? ஆசீர்வாதம் வேணும். நான் மட்டும் என்ன பண்ணணும்? கிழக்கையும் மேற்கையும் வடக்கையும் தெற்கையும் அப்படிலாம் பெருக மாட்டேன், இப்படி தான் பெருகுவேன். எப்படி பெருக மாட்டேன்? அப்படி பெருக மாட்டேன். எப்படி பெருகுவேன்? இப்படி தான் பெருகுவேன். அல்லேலூயா. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில கீழ்ப்படிதல் இல்லாம ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்காத. ஆமென். கீழ்ப்படிதல் இல்லாம என்ன பண்ணுங்க? ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்காத. உன் குடும்பம் உயர்த்தப்படும், உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். யூ ஷுட் ஹேவ் தி ஒபீடியன்ஸ். கீழ்ப்படிதல் இருக்கணும். அந்த 14 15 வாசிங்க. நான் உன்னோடு இருந்து. இதெல்லாம் இமேஜின் பண்ண முடியாத வாக்குத்தத்தங்கள். யாருக்கு கிடைக்குது இந்த வாக்குத்தத்தம்? கீழ்ப்படிஞ்சவனுக்கு. யாக்கோபு விடுங்க, யாருக்கு கிடைக்குது? கீழ்ப்படுகிற. இந்த நம்ம சபையினுடைய இந்த வருஷத்துக்கான வாக்குத்தத்தம் ஆதியாகமம் 28 15. நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து உன் தேசத்துக்கு உன்னை திரும்பி. யார? கீழ்ப்படுகிறவர்களுக்கு. கீழ்ப்படுகிறவர்களுக்கு. அடிக்கடிக்கு பெற்றோரெல்லாம் சில நேரங்களில் சொல்லுவீங்க, என் பிள்ளை பைபிள் படிக்க மாட்டான், என் பிள்ளை ஜெபம் பண்ண மாட்டான். நல்லா சொல்றேன், பிள்ளைகளுக்கு நான் சொல்றேன், உன் பெற்றோர்கள் வருத்தப்பட மாதிரி நீ நடந்துக்காத. உன்னை நொய் நீ பைபிளை படி ஜெபம் பண்ணு, பைபிளை படி ஜெபம் பண்ணு. நீ பைபிள் படிச்ச வேதத்தை வச நீ வாழ போற. எத்தனை பேர் அந்த 100 நாள் வேலை திட்டத்தில் சேர்ந்துட்டீங்க? 100 நாள் வேலை திட்டத்தில் எத்தனை பேர் சேர்ந்துட்டீங்க? தெரியலன்னு சொல்றாங்க. அந்த 100 நாள் பைபிள் வாசிப்பு திட்டம் சேர்ந்துட்டீங்களா? படிச்சிட்டீங்களா? ஆரம்பிச்சிட்டீங்களா? டிக் போட ஆரம்பிச்சிட்டீங்களா? நீங்க நல்லா கவனிங்க. ஏப்ரல் 10ஆம் தேதி தான் நம்மளுக்கு ப்ரேயர் மீட்டிங். ஏன்னா அதான் 100 நாள் முடியுது. நீங்க அதுக்கு முன்னாடியே முடிச்சிட்டா கூட எங்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடணும். சோத்திரம், புரியுதுங்களா? ஆனால் இதை நீங்கள் படிக்கிறதோ படிக்காததோ எனக்கு பெனிஃபிட் கிடையாது.
அது உங்களுடைய ஆசீர்வாதம், அது உங்களுடைய நன்மை. வேதம் சொல்ல சத்தியத்தை அறிவீர்கள், நீங்க வாழ போறீங்க. உங்க பெற்றோர்கள் வந்து நீ பாடி பாடி ஜெபம் பாடி ஜெபம், நீ பேதம் அடிச்சு நீ ஜெபம் பண்ணா உன் பிள்ளைங்க உன் சந்ததி வாழ போகுது. ஆமென். ஒருத்தவங்க வந்து உன்னை ஊட்டிகிட்டே இருக்கக்கூடாது. ஆமென். பெற்றோர்களுக்கு சொல்றேன், உன் பிள்ளைகள் ஒரு முறை 2 முறை கீழ்ப்படி இல்லையா, அதுக்கப்புறம் நீ ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிரு. சொல்லாத சொல்லாத சொல்லாத, ஜெபம் பண்ணு, முட்டி போட்டு நீ ஜெபம் பண்ணுங்க. பெற்றோர்களுக்கு சொல்றேன். எத்தனை பேர் பெற்றோர்கள் கை தூக்குங்க. உங்க பிள்ளைகளுக்கு ஒரு கட்டத்துக்கு மேல நீங்க என்ன பண்ணாதீங்க, சொல்லிட்டீங்களா விட்டுருங்க, ஜெபம் பண்ணுங்க. முழங்கால் உங்க ஜெபம் அவங்களை மாற்றும். உங்க ஜெபம் அவர்கள் என்ன பண்ணும், மாற்றம். நீங்க வருத்தப்படாதீங்க. நீங்க நீதிமான்களா இருந்தீங்கன்னா நீதிமான் சந்ததி அப்பத்துக்கு கையேந்தி தெரியாது. அதில் உறுதியா இருங்க. அதில் விசுவாசமா இருக்கிறீங்களா? நீங்க பெற்றோர்கள் எழுதுங்க. பெற்றோர்கள் எழுதுங்க. பெட்ரோல் வேகமாக எழுதுங்க. நேரம் இல்லை. ஐம் கோயிங் டு ஃபினிஷ். இன்னும் நிறைய எப்போ வந்தாலும் 10% கூட முடிக்க வேண்டியதாக இருக்குது. பெட்ரோல் எழுதுங்க. நல்லா கவனிங்க. ஆவியானவர் உங்களுக்கு சொல்றாரு, உங்க பிள்ளைகளுக்கு நீங்க சொல்ல வேண்டியது என்ன பண்ணு, சொல்லிடு. கீழ்ப்படிஞ்சா சோத்திரம், கீழ்ப்படில்னா தொடர்ந்து ஜெபம் பண்ணு. நல்லா கவனிங்க. உங்க பிள்ளைகளை உங்களால மாற்ற முடியாது, ஆனா உங்க ஜெபம் உங்க பிள்ளைகளை மாற்றும். உங்க பிள்ளைகளை உங்களால மாற்ற முடியாது, உங்களுடைய ஜெபம் உங்க பிள்ளைகளை, உங்க முழங்கால்கள் உங்க பிள்ளைகளை மாற்றும். மாற்றும். புரியுதுங்களா? அவர்கள் என்ன பண்ணாதீங்க, சும்மா குத்திக்கிட்டே இருக்காதீங்க. அவனுக்கு பெரிய பிள்ளைங்க, இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுங்க. முடியலையா ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. உட்காருங்க. ரொம்ப நன்றி. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாருங்க. எனக்கு தெரிஞ்சு பாஸ்டர் இம்மானுவேல் அவர் எனக்கு சொன்னது, அவருடைய வாலிப வயசில் நான் கூட சுற்றிட்டு இருந்தேன். அவர் சொல்லுவார், தாமு, அவர் பிஃபோர் மேரேஜ் கூட சுற்றி, தாமு நான் இன்னைக்கு ஊழியக்காரனாக இருக்கிறதுக்கு காரணம் எங்கள் அம்மா அப்படி சொல்லுவார். என்னுடைய வாலிப பிரயத்தில் நான் கொஞ்சம் சேட்டைக்காரனாக தான் இருந்தேன். என் வாலிப பிரயத்தில் நான் ஒரு சேட்டைக்காரன் தான். ஆனால் எங்கள் அம்மா முட்டி போட்டு ஜெபம் பண்ணுவாங்க. எங்கள் அம்மா ஜெபம் பண்ணது தான் என் வாழ்க்கை இப்படி போன வாழ்க்கை இப்படி வந்து நின்றுச்சு. எங்கள் அம்மா ஜெபம் பண்ணுது. நல்லா கவனிங்க. தாய் தகப்பனுடைய ஜெபம் ஆண்டவர் கேட்குறாரு. கேட்பாரா கேட்க மாட்டாரா? ஏங்க, ஒரு 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 தாய் ஜெபம் பண்ணதோடு தான் சாமுவேலே வெளியே வராரு. ஒரு சாமுவேல், ஒரு உயிரை கொடுக்கிறவர் ஒரு உயிரை வழி நடத்த மாட்டாரா? உங்கள் ஜெபங்கள் கேட்கப்படாதா? உங்கள் பிள்ளைகளுக்காக நீ ஜெபம் பண்ண, அவ்வளோதான். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஊழியக்காரர், இன்னைக்கு மிஞ்சி போனால் அவருக்கு வயசு எப்படி இத்தனை இருக்குன்னா ஒரு 45-46 தான் இருக்கும் அவருக்கு வயசு. இன்னைக்கு உலகம் முழுவதும் ஊழியக்காரராக இருக்கார். ஆனால் அந்த மையப்புள்ளி எங்கேருந்து வந்திருக்கு? ஒரு பெற்றோருடைய ஜெபம். பாரு, கொஞ்சம் காலத்துக்கு மேலே நீ ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிரு. நீ அதாவது நீங்கள் எவ்வளவு நேரம் பிள்ளைகளோட போராடுறீங்களோ அது ரொம்ப டேஞ்சர். பிள்ளைகளிடத்தில் என்ன பண்ணாதீங்க, போராடாத, ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிரு. ஆண்டவரே நீ பார்த்துக்கப்பா, நீங்கள் பார்த்துங்கப்பா. அவங்க கீழ்ப்படியும் போது அது அவங்களுக்கு என்னவா இருக்குது, அது ஆசீர்வாதமாய் மாறுது. உண்மையா இல்லையா? பாருங்க, வாக்குத்தத்தம் பெற்றாச்சு. அடுத்த வருஷம் வாசிங்க, 16-17 வாசிங்க. நித்திரை தெளிந்து விழித்த போது மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்திலே. அப்ப தலைவை எல்லாரும் பார்த்தது எதுல? எதுல? சொப்பனத்தில். சொப்பனத்தில் எவ்வளோ பெரிய ப்ராமிஸ். யாருன்னா முன்னாடி வாங்கலேன், யாருன்னா முன்னாடி வாங்க. யாரோட பைபிள் பெருசாக இருக்கு எடுத்துட்டு வாங்க. வாங்க முன்னாடி வாங்க, பெரிய பைபிள் எடுத்துட்டு வாங்க. இப்படி வந்து நில்லுங்க. ஒரு தெய்வம், அந்த பைபிள் கொடுங்க. ஜீவ புஸ்தகத்தில் ஆண்டவரே என் பேர் இதில் எழுதிருங்கப்பா. ஜீவ புஸ்தகம் மாதிரி இருக்கு பாருங்க. தெய்வம் நம்ம அவருக்கு கீழ்ப்படியும் பொழுது யோசிச்சு பாருங்க, இது ஃபுல்லா சொத்து. இமேஜின் பண்ணி பாருங்க. தூக்கிடலாமா? இது ஃபுல்லா சொத்து, உயில், பத்திர பேப்பர். கூவத்தூர்ல ஒரு 20 ஏக்கர் இருக்கு. இதுல மாமல்லபுரத்தில் ஒரு 5 ஏக்கர், பூஞ்சேரியில் ஒரு 1 ஏக்கர், சென்னையில் ஒரு 2 பங்களா, பேங்க் லாக்கர்ல ஒரு 50 சவரன், ஆக்சிஸ் பேங்க்ல ஒரு 20 கோடி. எல்லா ரகசியங்களும் எதுல இருக்கு? இதுல இருக்கு. இருக்கா? இருக்கா? அவர் சொல்றாரு, உன்னோடு கூட இருப்பேன், நீ போகிற இடம்லாம் உன்னை காப்பேன். எஸ்பிஜியை விட ஸ்ட்ராங்கான ஒரு 20 தேவ தூதர்கள் இதுல இருக்கு. இது எல்லாத்தையும் சேர்த்து கொடுக்குறாரு கையில. எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? இமேஜின் பண்ணி பாருங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து கொடுக்குறாரு. ஆமென். தலைவன் அப்பதான் கண் முழிச்சு பார்க்கறான் 16வது வசனத்தில்.
வாசிங்க 16 வாசிங்க. அப்பதான் கண்ணு போய் உட்காருங்க பதில். அப்பதான் கண்ணு தெரியுது, கண்ணு திறந்து பார்க்கறான். மெய்யாகவே இந்த ஸ்தலத்துல கர்த்தர், எத்தனை பேரு இருதயத்தின் ஆழத்திலிருந்து விசுவாசம் இந்த சபையில கர்த்தர் இருக்கிறாரா இல்லையா? மெய்யாகவே இந்த ஸ்தலத்தில் கர்த்தர் இருக்கிறார் என்றான். பயந்து, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமா இருக்கு, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேற இல்லை. நான் சொல்றேன், உன் வாழ்க்கைக்கான வெளிச்சத்தை எந்த இடத்துல கர்த்தர் காண்பிக்கிறாரோ அது தேவனுடைய வீடு. தீர்க்கதரிசனம் சொல்றேன், உன் வாழ்க்கைக்கான, உன் குடும்பத்திற்கான வெளிச்சம் எந்த இடத்துல நீ பார்க்கறியோ அதுதான் தேவனுடைய வீடு. இந்த சபையை குறித்து நான் தீர்க்கதரிசனம் சொல்றேன், இந்த சபையில உன் வாழ்க்கைக்கான, உன் குடும்பத்திற்கான வெளிச்சத்தை நீ பார்ப்பேனா இதுதான் உன்னுடைய வீடு, கர்த்தருடைய வீடு, அதனால உன்னுடைய வீடு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. வசனம் சொல்லுது, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறு அல்ல. வானத்தின் யாருடைய வாழ்க்கையில எந்த இடத்துல ஒரு டர்னிங் பாயிண்ட் வருதோ அதுதான் அவர்களுடைய தேவனுடைய வீடு. ஆமென். ஹல்லேலூயா. நான் இன்னைக்கோ நான் பட்டிப்பள்ளத்தில் ஒரு சபையில் இருந்தாலும் இன்னைக்கோ நான் நினைச்சு பார்க்குற இடம் என்ன, கடலூர் பட்டணம் தான். நான் ஊழியத்தை குறித்தும், ஊழியத்தின் பாடுகளை குறித்தும், அவமானங்களை குறித்தும் அங்கே தான் நான் கற்றுக்கிட்டேன். அதனால தான் எனக்கு எந்த இடத்துல, அதாவது சத்திரிய பாஸ்டர் அடிக்க சொல்லுவார், நீ பாட்டுக்கு நீ ரசிக்கப்பட்ட புதுசில் கடலூர் போய் 4 வருஷம் அங்கே எல்லாத்தையும் கற்றுக்கிட்டேன், நான் இங்கேருந்து ஒன்றுமே தெரிஞ்சுக்க அப்படின்னு ரொம்ப நாள் வருத்தப்பட்டது உண்டு. ஆனால் இன்றைக்கும் ஊழியத்தை குறித்து, ஊழியத்தின் பாரத்தை குறித்து, வருத்தங்களை குறித்து தெரிஞ்சுன்னா கடலூர். இன்றைக்கும் நான் சொல்கிறது தேவனுடைய வீடு எது சொன்னேன்னா என்னுடைய பர்சனலாக அந்த இடம் தான் சொல்லுவேன். யாருடைய வாழ்க்கையில் ஒரு வெளிச்சத்தை எந்த இடத்துல காண்றாங்களோ அது தேவனுடைய வீடு. ஒருவேளை இந்த சபை உங்களுக்கு தேவனுடைய வீடாக இருப்பதாக, ஒருவேளை வெளிச்சத்தை நீங்கள் இந்த நாட்களில் பார்ப்பீர்களானால் இந்த சபை உங்களுக்கு என்னவா இருக்கும், தேவனுடைய வீடாய் இருப்பதாக. இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேற அல்ல. சத்தமா சொல்லுங்க, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேற அல்ல. ஹல்லேலூயா. நீ எந்த இடத்துல வெளிச்சத்தை பார்க்குறியோ அதுதான் தேவனுடைய வீடு. அப்படியே எல்லாரும் எழுந்து நிற்கலாம். ஆமென், ஆமென். நிறைய காரியங்கள் இருந்தாலும் எழுந்து நிற்கலாம். Thank you, Jesus.